தன்னை மெய்யாக தேடுகிறவனுக்கு அந்த பலன் கொடுக்கிறார். அந்த பலன் தான் நன்மை. அவர் கொடுக்கிற அத்தனை பலனும் ரிவார்டும் நன்மை. எபிரேயர் 11 திருப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறவர். 2 காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதன் முதல் காரியம் தேவன் ஒருவர் உண்டென்றும். விசுவாசிக்கிறதுல முதல் காரியம் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நல்ல தேவன், அவரை ஆசீர்வதிப்பாருங்கிற முதல் காரியம். தேவனை பின்பற்றுகிறதுல விசுவாசம் தான் முக்கியம். சில மக்கள் சொல்கிறாங்களா, நான் தேவனை நம்புறது கிடையாது, நீ கடவுள் இருக்கிறான்னு நிரூபிச்சு காமிங்க, நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. தெரியுமா? நீங்கள் எத்தனை காரியங்களை பார்க்கல, நீங்கள் நம்புறீங்க. உங்களை பார்த்துருக்கீங்களாங்க? உங்களை பார்க்கலங்க, உங்களுடைய சரீரத்தை தாங்க பார்க்குறீங்க. நீங்கள் நல்லவனா கட்டவனா அது உங்களோட கேரக்டரை பார்க்குறீங்க, உங்களோட மனதை பொறுத்து பார்க்குறீங்க. நீங்கள் யார்? மனுஷங்கிற ஆவி மனுஷன். மனுஷனே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் வர்றாரு போயிட்டாரு அப்படிங்கிறோம்னா சரீரம் போயிட்டீங்களேங்கிறோம். போனவர் தான் உண்மையான ஆள், போனவருடைய சரீரம் தான் இது. கத்தர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அப்படி பிரத்யட்சமாக தோன்றி நான் தான் கடவுள், என்னை நம்புன்னு யாருக்குமே சொல்ல மாட்டார். அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் சிலுவையில் அறைந்த அன்னைக்கு அவர் அப்படி ஒரு பிரத்யட்சமாக தோன்றி நான் உயிரோடு எழுந்துட்டேன், என்னை சிலுவையில் அரைஞ்சவெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நைட்டு போய் பிளாத்தை பார்த்து வாழ்நாளுங்க கையில் விட்டே இருப்பியாப்பா அப்படின்னு சொல்லி நான் எழுந்தாச்சுப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. அவர் எழுந்ததுக்கப்புறமும் தன்னை யார் விசுவாசித்தார்களோ அவர்கள்ட்ட மட்டும்தான் தன்னை தோன்றினார். தேவன் நினைச்சா ஒரு செகண்டில் அத்தனை பேருக்கும் நான் தான் தேவன்னு காமிச்சிடலாம். ஆனால் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டான்? தம்மிடத்தில் வருகிறவன் விசுவாசம் தான் வரணும். விசுவாசங்கிறது என்ன? பார்க்கறது கிடையாது, காண்கிறது கிடையாது, உணர்றது கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டதுள்ள காரியத்தை விசுவாசிப்பது. அப்புறம் சொல்றார், விசுவாசமெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கணும்னு விசுவாசிக்கணும். 2 காரியம் விசுவாசிக்கணும். ஒன்று, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். நீங்கள் தமிழ் பைபிள் படிச்சிங்கன்னா அப்படி மொட்டையாக இருக்கணும். நீங்கள் ஆங்கில பைபிள் படிச்சிங்கன்னா மஸ்ட் பிலீவ்னு இருக்கணும். தேவன் ஒருவர் உண்டென்றும் கட்டாயம் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது அடிப்படையில் ஒரு தெரிந்து கொள்ளுது அடிப்படையில். நான் கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன், தேவன் ஒருவராக்குன்னு விசுவாசிக்கிறேன், தெரிந்து கொள்ளுது. சில மக்கள்கிட்ட நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இல்லை நான் நம்ப மாட்டாங்க அப்படிம்பாங்க. நம்ப மாட்டாங்கன்னா அவங்க நம்ப மறுக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? மனிதன் வந்து அமீபாவிலிருந்து தான் வந்தாங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் காணாட்ட கூட விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்ன விசுவாசிக்க முடியாத தெரிந்து கொள்கிறீர்கள். நான் ஒரு மனுஷன்ட்ட ஒரு காரியம் சொல்கிறேன், நான் நம்ப மறுக்கிறேன்னா அவர் விசுவாசிப்பதற்கு அவர் மறுக்கிறான்னு அர்த்தம். முதல் காரியம் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அது மட்டும் போதாது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் ரிவார்டு கொடுக்குறாரு. தன்னை மெய்யாக தேடுகிறவனுக்கு அந்த பலன் கொடுக்கிறார். அந்த பலன் தான் நன்மை. அவர் கொடுக்குற அத்தனை பலனும் ரிவார்டும் நன்மை. ஒருத்தனுக்கு ரிவார்டு கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்? 4 அடி அடிக்கிறோம்னு அர்த்தமா? வியாதி கொடுக்குறோம்னு அர்த்தமா? ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு அர்த்தம் அவனுக்கு ஏதோ ஒரு நன்மை, ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அர்த்தம். எஸ்ரா திருப்புவோம். எஸ்ரா 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய பிரதானமான காரியம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒருவர் ஒன்றென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை தேடுகிற எல்லாரும் மேலும் அவருடைய கரம் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. அவர் கொடுக்குற ரிவார்டு என்பது நன்மைக்கு எதுவாக இருக்கும். ஒரு மனுஷன் கத்தரை தேடுறான், கத்தரை முழு இருதயத்தோடு தேடுறான்னா அவனுக்கு அவர் கொடுக்குற அந்த ரிவார்டு, அவருடைய கரம் செயல்படும் பொழுது கரத்தை செயல்படுகிறார், தன் வல்லமை செயல்படுத்துகிறார் என்றால் அது நன்மைக்கு எதுவானது, லாபகரமானது. ஆனால் பிரதானமான காரியம் என்னன்னா, அவன் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கணும்னு விசுவாசிக்கணும். இல்லைங்க கடவுள் நினைச்சா கொடுப்பாருங்க, கடவுளுக்கு நமக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாருன்னா கொடுக்குற சாமி நம்ம விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கலையோ கொடுக்குற நினச்சா கொடுப்பாரு. அப்படி கிடையவே கிடையாது. சில மக்கள் இந்த கிருபையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு
நம்முடைய அதாவது கிருபையும் விசுவாசம் இணைந்து போகக்கூடியது. கிருபையும் விசுவாசத்தையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. கிருபை கொடுக்கறது விசுவாசத்தினாலே நாம் சொந்தம் பாராட்டுகிறோம், உரிமை பாராட்டுகிறோம். நம்ம விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் எல்லாமே கிருபையில் தான் கொடுக்குறாரு. கிருபையில் கொடுக்குறாருன்னா நீ விசுவாசிக்கட்டாலும் உனக்கு கொடுக்க நினைச்சாருன்னா கர்த்தர் கிருபையில் கொடுத்துருவார். அப்படி கிடையாது. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய கிருபையினால கொடுக்குறாரு. ஆனால் எவன் ஒருவன் விசுவாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கிறான். நான் விசுவாசிக்க தவறேன், நான் விசுவாசிக்க மறுக்கிறேன் என்றால் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளால் நான் அனுபவிக்க முடியாது. அதனால சொல்றது தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் விசுவாசிக்கணும். ஒரு மெய்யாவே முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறான்னா அவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார், கட்டாயம் கொடுக்கிறார். அந்த விதத்தில் அவருடைய கரம் அவருக்கு செயல்படுகிறது.